வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் தமிழ் ட்ரெண்டிங் நியூஸ் சேனல். தினமும் நடக்கும் முக்கிய செய்திகள் அனைத்தையும் தமிழில் உங்களிடம் கொண்டு வருகிறோம். எங்களுடன் இணைந்திருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும். புறநகர் ரயில்கள் செல்லும் சென்னை வேளச்சேரி ரயில் நிலையத்தில் பேட்மிண்டன். ஜிம்னாஸ்டிக் உள்ளிட்ட உள்ளரங்கு விளையாட்டு மைதானம் அமைக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதற்கான டெண்டர் கோரப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ள நிலையில். மக்கள் ஆரோக்கிய வாழ்க்கை முறைக்காகவும் வருவாய் ஈட்டும் முயற்சியாகவும் இந்த நடவடிக்கை பார்க்கப்படுகிறது. சென்னை கடற்கரையிலிருந்து வேளச்சேரி வரை பறக்கும் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. இதன் அடுத்த கட்டமாக வேளச்சேரி பரங்கிமலை இடையிலான பறக்கும் ரயில் பாதை அமைக்கும் பணி 2008இல் தொடங்கப்பட்டது. தற்போது முடிவடையும் தருவாயில் உள்ளது. இன்னும் ஒரு சில பணிகள் மட்டுமே இருக்கின்றன. இந்த நிலையில் வேளச்சேரி பரங்கிமலை இடையிலான பறக்கும் ரயில் சேவை நவம்பர் மாதம் தொடங்கப்படும் என்று தெரியவந்தது. இதனை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளதாக கூறப்பட்டது. 17 ஆண்டுகளுக்கு பின் இந்த திட்டம் முடிவடைய உள்ளது சென்னை மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் தெற்கு ரயில்வே தரப்பில் வேளச்சேரி ரயில் நிலையத்தில் உள்விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புறநகர் ரயில்கள் செல்லும் சென்னை வேளச்சேரி ரயில் நிலையத்தில் பேட்மிண்டன், ஜிம்னாஸ்டிக் உள்ளிட்ட விளையாட்டுகளுக்கான உள்ளரங்கு விளையாட்டு மைதானம் அமைக்கப்பட உள்ளது. இதற்கான டெண்டர் கோரப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. வருவாய் ஈட்டும் முயற்சியாகவும் மக்களின் ஆரோக்கிய வாழ்க்கை முறையை ஊக்குவிக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறது. இந்த அறிவிப்பு இளைஞர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் கிரிக்கெட், பேட்மிண்டன் உள்ளிட்ட உள்விளையாட்டு அரங்குகளுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்து வருகிறது. அதேபோல் உடற்பயிற்சி மைதானங்களிலும் இளைஞர்கள் குவிந்து வருகின்றனர். இதனால் ரயில்வே சார்பாக அமைக்கப்படும் போது அதற்கான கட்டணமும் குறைவாக இருக்கும். சேவையும் தரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேளச்சேரி பரங்கிமலை இடையிலான பறக்கும் ரயில் சேவை இன்னும் சில மாதங்களில் தொடங்கவுள்ள நிலையில் தெற்கு ரயில்வேயின் இந்த அறிவிப்பு இரட்டிப்பு மகிழ்ச்சியாக அமைந்திருக்கிறது. இதுபோல செய்திகள் தெரிந்து கொள்ள தமிழ் ட்ரெண்டிங் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்ய மறக்காதீர்கள்.